அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 11:9-10 ஆகிய வசனங்களை பாருங்களேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப 3 சொல்றார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்ப இயேசு 3 காரியம் சொல்றார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அப்ப கேட்பது என்று சொல்றப்ப அது எதை குறிக்குதுன்னா ஜெபத்தை குறிக்கிறது, இல்ல வேண்டுதல். எனாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னார். அப்படின்னா நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. நிறைய நேரம் நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறத விட்டுறோம். ஏன் அப்படின்னா அது நடக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். அப்படின்னா நம்ம கேட்க வேணும், கேட்கிறதை நிறுத்தக்கூடாது. யார்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா பரம தகப்பன், நம்முடைய பரம தகப்பன். எங்கேயாவது புள்ள அப்பாட்ட போயிட்டு எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேட்க பயப்படுமா? இல்லை கேட்க தயக்கமா இருக்குமா? கேட்கும், உரிமையாக போய் கேட்கும். எனவே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்ப நாம் ஜெபிப்பதை நிறுத்தி விடவே கூடாது. அந்த ஜெபம் என்ன செய்யணும்னா ஆண்டவரை மாற்றாது. ஜெபம், இதை புரிஞ்சுக்கோங்களேன், ஜெபம் தேவனை ஒருபோதும் மாற்றாது. சிங்காசனத்தை அசைப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அப்ப ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய விசுவாச கண்களை திறக்கிறது. நம்முடைய மனப்பான்மைகளை தவறான சில கருத்துக்களை, நாம் சில காரியங்களை நம்பி இருக்கிறோம். எனக்குலாம் அது நடக்காது, எனக்குலாம் அது கிடைக்காது. அப்ப ஜெபிக்க என்ன நடக்குதுன்னா இந்த அவிசுவாச எண்ணங்கள், இந்த மாதிரி பொய்கள் இதெல்லாம் மாறி என்ன செய்யுதுன்னா தேவ சித்தத்திற்கு நேராக நம்ம இணைக்கிறது. அப்படி இணைக்கும் பொழுது என்ன நடக்குது? நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்கிறோம். அவன் அப்ப ஜெபம் கர்த்தரை மாற்றாது, ஜெபம் நம்மை மாற்றும். கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள் என்று சொல்றப்ப அதை எதுக்கு குறிக்கிறேன் அப்படின்னா, தேடுதல் என்பது தியானிப்பது இல்லையா? தியானிக்கிறோம்ல, கர்த்தருடைய வசனத்தை படித்து தியானிக்கிறோம், ஆராய்கிறோம். அப்ப தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். என்னத்தை தேட? அப்ப இந்த வசனத்தை தியானிக்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இதில் ஆராய்ச்சி செய்ய கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஞானத்தை தேடுகிறோம், புத்தியை தேடுகிறோம். இதுல நம்ம படிக்க பார்த்தீங்கன்னா ஞானம், புத்தி, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நான் யாருன்றத இந்த வசனம் தான் எனக்கு சொல்லி தருது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒத்தாசையோடுது நாம் தேடும் பொழுது கண்டடைவோம். என்னத்தை கண்டடைவோம்? நாம் யார் என்பதை கண்டடைவோம். எனவே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், வேண்டுதல். அடுத்து தேடுகிறவன் கண்டடைகிறான், அது வேத தியானம், வசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்ப தட்டுகிறோம், என்னத்தை தட்டுறோம்? அப்ப ஒரு வீட்டு கதவை தட்டுறோம், திறக்கிறாங்க, உள்ள போறோம். அப்ப உள்ள இருக்கிற காரியங்களுக்கு ஆக்சஸ் என்ன அப்படின்னா நம்ம உள்ள போகணும். இப்ப நான் எங்க அப்பா வீட்டுக்கு போகணும், வீடு பூட்டி இருக்கு, உள்ள ஆள் இருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்? தட்டுகிறேன். தட்டும் பொழுது அப்பா கதவை திறக்கிறாரு, நான் உள்ள போறேன். ஏன்னா அது என் வீடு, அதில் உள்ள எல்லாமே என்னோடது இல்லையா? அப்ப தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்ப இந்த திறவுகோல் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட கீ என்ன அப்படின்னா ஃபெய்த், விசுவாசம். அப்ப நான் விசுவாசிப்பதன் மூலமாய், விசுவாசத்தை அறிக்கை செய்வதன் மூலமாய் என்ன செய்கிறேன்னா அந்த விசுவாசத்துல நான் சொல்ல கதவு திறக்கப்படுகிறது. திறக்கப்படும் பொழுது நான் உள்ளே போய் உள்ளும் புறமும் மேய்ச்சலை அடைந்து நான் புஷ்டியா இருக்கிறேன். ஆமென். எனக்குரியதை நான் அனுபவிக்க நான் என் விசுவாசத்தை பயன்படுத்துகிறேன். அப்ப கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், ஜெபியுங்கள், வசனத்தை தியானியுங்கள், விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இவைகளை செய்யும் பொழுது கேட்கிற எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பிதா உங்களுக்கு தருவார். நீங்கள் தியானியுங்கள், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிற உங்களுக்கு திறக்கப்படும். விசுவாசத்தை பயன்படுத்துகிற உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரும். விசுவாசத்தை பயன்படுத்துகிற உங்களுக்கு ஜெயம் தேடி வரும். நீங்கள் அடைய முடியாத எல்லைகளை அடைந்து தீர்வீர்கள், கடக்க முடியாத எல்லைகளை கடந்து தீர்வீர்கள். விசுவாசத்தை பயன்படுத்துவீர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கேளுங்கள், தேடுங்கள்,
தட்டுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.